தமிழ்நாட்டில் உள்ள சமணர் படுகைகளை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரை பசுமலையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தமிழ்நாட்டு வரலாற்று பேரவையின் 31வது மாநாடு நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் 2வது நாளில் இந்திய தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகரிக வளர்ச்சியால் வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். மதுரையில் தற்போது உள்ள திருமலை நாயக்கர் மஹால் மன்னர் திருமலை வாழ்ந்த அரண்மனையின் ஒரு பகுதிதான் என்றும், கட்டுமானங்கள் பெருகிவிட்டதால் அங்கு அகழாய்வு செய்ய முடியாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறினார். கீழடி அகழாய்வு குறித்து பேசிய அவர், கீழடி நாகரிகம் சிலை வழிபாட்டிற்கு பிந்தைய நாகரிகம் என்பதால் அங்கு சிலைகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டார். கீழடி என்பதே பூர்வீக மதுரையாக இருக்கலாம் என்றும் அவர் கருத்து கூறினார். கீழடிங்கிறது மதுரையான்னு நான் சொல்லலையே, கீழடிங்கிறது மதுரையா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏனென்றால் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. திருவிளையாடல் புராணம், பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதிய திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம். அதில் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, மணலூருக்கு பக்கத்தில் தான் மதுரை இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க மதுரை வந்து கடம்பவனமாக இருந்தது. அந்த கடம்பவனத்தை அழிச்சிட்டு நகரை உருவாக்கி இங்கே குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. மணலூர் கம்மாய்க்கு மேற்க தான் அந்த கீழடி மேடே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மதுரையான்னு கேட்பீங்கல்ல. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இன்னும் நம்மகிட்ட கிடைக்கல. கிடைத்தால் சாலிடாக சொல்லலாம்.